பிரதமர் நரேந்திர மோடியின் பள்ளி பருவ காலத்தை பிரதிபலிக்கும் சலோ ஜீத்தேகன் என்ற குறும்படம் நாடு முழுவதும் சிறப்பு மறுவெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். 2018ஆம் ஆண்டு வெளிவந்து தேசிய விருது பெற்ற சலோ ஜீத்தேகன் என்ற திரைப்படம் பல்வேறு திரையரங்குகளிலும் குறும்படமாக மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த குறும்படம் ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் மொழிகளில் சென்னை, கோவை, சேலம், வேலூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள திரையரங்குகளில் திரையிடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 26 திரையரங்குகளிலும், புதுச்சேரியில் ஒரு திரையரங்கிலும் இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது. அந்த வகையில் சென்னையில் சத்யம் திரையரங்கில் திரையிடப்பட்ட காட்சியினை பார்க்க பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்தனர். தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி, மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன், மாவட்ட தலைவர் கிரி மற்றும் பொதுமக்கள் பலர் இந்த குறும்படத்தை கண்டு ரசித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம், நாட்டு மக்களுக்காக ஓய்வறியாமல் உழைத்து வரும் பிரதமரின் வாழ்க்கை நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக இன்றைய கால இளைஞர்களுக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்றும், இந்திய வரலாற்றில் வரியை குறைத்த வரலாற்றையும் பாஜக அரசுக்கு பெற்று தந்திருக்கிறார் பிரதமர் என்றும் குறிப்பிட்டார். நம்ம இந்திய நாட்டோட பெருமையை உலக அரங்கிலே உயரச் செய்த, நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்து இந்திய திருநாட்டை உலகின் 4வது மிகப்பெரிய எக்கானமியாக மாற்றி, உலகிலே இருக்கக்கூடிய பெரிய நாடுகளில் அதிகமாக வளரக்கூடிய எக்கானமியாக மாற்றி, ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவில் முதல் முறையாக வரியை கம்மி செய்த அரசாங்கம் என்கின்ற பெயரையும் இந்த பாஜக அரசாங்கத்துக்கு பெற்று தந்த உலகின் உத்தம தலைவன், விஸ்வ குருவாக போற்றக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பற்றியான ஒரு ஆவணப்படமானது மக்களுக்கு இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம பிரதமரோட வாழ்க்கை வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்பைரிங், அதாவது பர்டிகுலரா குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக, நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டுதலாக பிரதமரோட வாழ்க்கை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திரைப்படம் மூலம் குணம், சேவை, பொறுப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்றும், பள்ளி பருவ மாணவர்கள் இந்த குறும்படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்றும் மக்கள் பலர் தங்கள் கருத்துக்களாக தெரிவித்தனர். 2018ஆம் ஆண்டு வெளியான சலோ ஜீத்தேகன் என்ற திரைப்படமானது தற்போது மீண்டும் திரையரங்கில் மறு வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய விருது பெற்ற இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சிறு வயதை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது. மக்கள் பலரும் இந்த திரைப்படத்தை பார்த்து அவர்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தனர். அதை தான் நம்ம இப்ப பார்த்தோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.